அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் வகுத்தல் விதியுடைய பகுதி 3 அதை தான் பார்க்க போகிறோம். முதல் 2 காணொளிகளில் ஏற்கனவே நம்ம 1 முதல் 11 வரையிலான எண்களுடைய வகுத்தல் விதியையும், இரண்டாவது காணொளியில் 12 முதல் 100 வரை இருக்கக்கூடிய பகு எண்களுடைய வகுத்தல் விதியையும் பார்த்துட்டோம். சரிங்களா? இந்த காணொளியில் நம்ம 13 முதல் 100 வரை இருக்கக்கூடிய பகா எண்களுடைய வகுத்தல் விதியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் 2 காணொளிகளை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த காணொளியை பாருங்கள். இல்லைனா உங்களுக்கு இந்த காணொளி முழுமையாக புரியுமாங்கிறது சந்தேகம்தான். அதனால் முதல் 2 காணொளிகளை பார்த்ததுக்கப்புறமா இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வகுத்தல் விதிங்கிறது எதுக்காக பயன்படுத்துகிறோங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வகுத்தல் விதிங்கிறது நம்ம எல்சிஎம் மாதிரியான ஒரு சில சாப்டர்ஸை சம்மே சால்வ் பண்ணாமல் என்ன செய்ய முடியும், நம்மளால் ஆப்ஷனில் இருந்து அதை சால்வ் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்காக இந்த வகுத்தல் விதியை படிக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது 13லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களுடைய வகுத்தல் விதி தான். ஆனால் இதில் பாருங்கள், நமக்கு நிறைய எண்கள் எழுதியிருக்கேன். சரிங்களா? ஏன் எல்லா எண்களும் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய பகா எண்கள் இருக்கு இல்லையா, இந்த பகா எண்கள் ப்ரைம் நம்பர்ஸுடைய வகுத்தல் விதி மாதிரியே மற்ற எண்களுடைய வகுத்தல் விதியும் சேமாக வருது. அதாவது 1, 3, 7, 9 முடியக்கூடிய எண்கள் அதை தான் எழுதியிருக்கேன் பாருங்கள். 1, 3, 7 மற்றும் 9 முடியக்கூடிய எண்களுடைய வகுத்தல் விதிகளும் ஒரே மாதிரி வருது. அந்த எல்லா எண்களுக்கும் நமக்கு காரணி தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் அந்த எல்லா எண்களையும் இப்போ எழுதியிருக்கேன். இதில் இதனுடைய காரணிகள் இவ்வளவு நம்பர் இருக்கே, எவ்வளவு மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதன் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த எல்லா எண்களுடைய காரணிகளையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்னு பாருங்கள், 21 அப்படின்றது ப்ரைம் நம்பர் கிடையாது. சரியா? நான் இங்கே ப்ரைம் நம்பர்ஸை ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ப்ளூ லைனால் அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். அது எல்லாத்துடைய நம்பர், அதாவது வகுத்தல் விதி நம்ம படித்தாலே போதும் தான். இருந்தாலும் மற்ற நம்பர்ஸுக்கும் நமக்கு வகுத்தல் விதி இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தடில் தான் சேமாக வருது. அப்படிங்கிறதுனால அதையும் சேர்த்து அதனுடைய காரணிகளை எழுதியிருக்கேன். 1ல் முடியக்கூடிய எல்லா நம்பர்ஸும் பாருங்கள், 21, 31, 41, 51, 61, 71, இப்படி 1ல் முடியக்கூடிய எல்லா எண்களுடையும் காரணி என்னென்னு பார்த்தா, 1ல் முடியுதுன்னா அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்கோ அதுதான் காரணியாக இருக்கணும். ஸோ இப்போ 21 காரணி 2. இப்போ 31 அது 1ல் முடிஞ்சிருக்கிறதுனால அதனுடைய 1க்கு முன்னாடி இருக்க காரணி எது, 3. அதை அப்படியே டேரெக்டாக காரணி எடுத்துக்க வேண்டியதான். இதில் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய வேலை ஏதாவது இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. சரிங்களா? அடுத்ததாக 3ல் முடிகிற நம்பரும் 7ல் முடிகிற நம்பரும் கிட்டத்தட்ட ஒன்று. எப்படின்னு பாருங்கள், ஒரு நம்பர் 3ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதனுடைய வகுத்தல் காரணி என்னவாக இருக்கணும்னா, முன்னாடி இருக்க நம்பரை 3ஆல் பெருக்கி 1 ஆட் பண்ணும். அதாவது 13ல் 3க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னென்னு பாருங்கள், 1. அதை நான் 3ஆல் பெருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்குது, 3. அது கூட எதை ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன், 1 ஆட் பண்ணும். அதனால தான் இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன், 4. அதே மாதிரி தான் எல்லா நம்பர்ஸ்க்கும் எழுதியிருக்கேன் பாருங்கள். 23ன்னா அதுக்கு முன்னாடி 3க்கு முன்னாடி இருக்க நம்பர் 2. 2 எதால் பெருக்கியிருக்கேன், 3ஆல் பெருக்கியிருக்கேன், 6 கிடைக்குது. அது கூட எதை கூட்டுறேன், 1 கூட்டுறேன், 7. இப்படி தான் எல்லா நம்பர்ஸும் எழுதியிருக்கேன். 33க்கு முன்னாடி இருக்க நம்பர் 3. அதை 3ஆல் பெருக்கும்போது 9, 1 கூட்டினா 10. இப்படி தான் எல்லா நம்பர்ஸும் எழுதியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பேட்டர்ன் என்ன, 3ல் முடியக்கூடிய நம்பர்ஸ்க்கு வகுத்தல் காரணி தெரியணும்னா 3க்கு முன்னாடி இருக்க நம்பரை 3ஆல் பெருக்கி எதை கூட்டணும், 1 கூட்டணும். அவ்வளோதான். சரிங்களா? ரைட். அதற்கு அடுத்தது 7ல் முடியக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம 3க்கு பார்த்த அதே பேட்டர்ன் தான். ஆனால் அங்கே 1 கூட்டணும், இங்கே 2 கூட்டணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அப்போ இங்கே 17க்கு பார்க்கும்போது 17க்கு 7க்கு முன்னாடி இருக்க நம்பர் 1. அதை நான் எதால் பெருக்கிறேன், 3ஆல் பெருக்கிறேன், 3. அதை எதை கூட்டுறேன், 2 கூட்டுறேன். அதனால தான் எனக்கு இங்கே என்ன வந்திருக்கு, 5. அப்போ 27க்கு முதல்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னது, 2. அதை 3ஆல் பெருக்கிறேன், 6. எதை கூட்டணும், 2. எனக்கு என்ன வரப்போகுது, 8. வகுத்தல் காரணி 8ன்னு வரப்போகுது. இப்படி எல்லா நம்பர்ஸும் 7ல் முடியக்கூடிய எல்லா நம்பர்ஸுக்குமே என்ன செய்யணும், 3ஆல் பெருக்கி 2 கூட்டினா அதனுடைய வகுத்தல் காரணி கிடச்சிட போகுது. 19. 9ல் முடியக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பாருங்கள், சிம்பிள். நம்ம 1க்கு செஞ்ச மாதிரியான பேட்டர்ன் தான். 1க்கு முன்னாடி இருக்க நம்பரை அப்படியே எடுத்துக்கிடுவோம். ஆனால் 19க்கு பாருங்கள், முன்னாடி இருக்க நம்பர் கூட 1 கூட்டி எழுத போகிறோம். 9ல் முடியக்கூடிய நம்பருக்கு என்ன செய்ய போகிறோம், முன்னாடி இருக்க நம்பர் கூட 1 மட்டும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ முன்னாடி இருக்க முதல்ல இருக்க நம்பர் என்னது, 1 +1 போட்டோம்னா 2.
29ல் முதல்ல இருக்கக்கூடிய நம்பர் 9க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் 2, இங்கே +1 எனக்கு வர போகுது 3. ஸோ இந்த பேட்டர்னுக்கு இவ்வளோ நம்பர்ஸையும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லைங்கிறது இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். இதில் நம்ம இவ்வளோ நம்பர்ஸையும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, என்ன மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், எப்படி இந்த நம்பர்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற 4 மெத்தட் மட்டும். 1ல் முடியக்கூடிய நம்பர்ஸுக்கு எல்லாத்துக்குமே அதில் அதாவது 1க்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ் தான் அதனுடைய வகுத்தல் காரணி. 3ல் முடியக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அதனுடைய வகுத்தல் காரணி 3க்கு முன்னாடி இருக்க நம்பரை 3ஆல் பெருக்கி 1 கூட்டணும். 7ல் முடியக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே முன்னாடி இருக்க நம்பரை 3ஆல் பெருக்கி 2 கூட்டணும். 9ல் முடியக்கூடிய எல்லா நம்பர்ஸ்க்கும் என்ன வரணும், முன்னாடி இருக்க நம்பர் கூட 1 கூட்டினா போதும், நமக்கு வகுத்தல் காரணி கிடச்சிரும். அதனால் இதுக்கு எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அதை நீங்கள் நினச்சி பயப்பட தேவையில்லை. அடுத்ததான் நமக்கு இந்த வகுத்தல் காரணியை வச்சு எப்படி ஒரு நம்பர் இந்த எண்களாலலாம் வகுப்படுது, இதில் நம்பராலேயே வகுப்படுதுங்கிற மெத்தட், அதுவும் ஒரே மெத்தடு தான், எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடு தான். ஸோ ஒரு மெத்தடை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுட்டு போயிடலாம். அதில் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் இருக்கும், அதை நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம 13உடைய வகுத்தல் விதி பார்க்கலாம். பாருங்க, 13உடைய வகுத்தல் விதிக்கு ஒரு டெஃபனிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். கொடுக்கப்பட்ட எண்ணின் கடைசி இலக்கத்தை 13இன் காரணியான 4ஆல் பெருக்கி கிடைக்கும் பெருக்கல் பலனை மீதமுள்ள இலக்கங்களுடன் கூட்ட வேண்டும். சரிங்களா? இப்போ பாருங்க, இதை கூட்ட வேண்டும்னு சொல்லியிருக்கா. நம்ம ஏற்கனவே 1லேருந்து 11 வரைக்கும் பார்க்கும்போது 7 அப்படிங்கிற எண்ணுடைய வகுத்தல் விதி பார்த்தோம். அதே பேட்டர்னில் தான் இங்கே எல்லா நம்பர்ஸுமே, எல்லா ப்ரைம் நம்பர்ஸும் பார்க்க போகிறோம். பேட்டர்ன் சேம் தான். ஆனால் நம்ம செக் பண்ணக்கூடிய நம்பர் 1ல் முடிஞ்சிருக்கா, 3ல் முடிஞ்சிருக்கா, 7ல் முடிஞ்சிருக்கா, 9ல் முடிஞ்சிருக்கா, இதை வச்சு கூட்டணுமா கழிக்கணுமான்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் மொத்தமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இதில் பாருங்கள், இப்போ நம்ம செக் பண்ண போகிறது 3ல் முடிஞ்சிருக்கு. இதை பொறுத்த மட்டும் நமக்கு இந்த பேட்டர்ன் 1, 3, 7, 9ல் முடியக்கூடிய 4 நம்பருக்கு பார்க்குறோம் இல்லையா? அதாவது 1, 3, 7, 9ல் முடியக்கூடிய 4 நம்பர்ஸ்க்கு பார்க்குறோம். இந்த 4 நம்பர்ஸில் 1லையும் 7லையும் முடியக்கூடிய எல்லா நம்பர்ஸ்க்கும் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பேட்டர்னில் கழிச்சிக்கிட்டே போகணும். 3லையும் 9லையும் முடியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நம்ம வகுத்தல் விதியை செக் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பேட்டர்னில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கூட்டிக்கிட்டே போய் 2 டிஜிட் மாறுற வரைக்கும், 2 டிஜிட்டாக மாறுற வரைக்கும் அல்லது 0மாக மாறுற வரைக்கும் அதை தொடர்ந்து செய்யணும். சரியா? இது எப்படின்னு பாருங்கள், எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம செக் பண்ண போகிற நம்பர் 3ல் முடியக்கூடிய நம்பருடைய வகுத்தல் விதி பார்க்க போகிறோம். அதாவது 13 அப்படிங்கிற நம்பருடைய வகுத்தல் விதி பார்க்குறதுனால அதனுடைய காரணி நமக்கு என்ன தெரியும், 3ல் முடியுதுன்னா முன்னாடி இருக்க நம்பரை 3ஆல் பெருக்கி என்ன செஞ்சுருப்போம், 1 ஆட் பண்ணியிருப்போம். இதனுடைய வகுத்தல் காரணி 4. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், 1, 0, 9, 1, 2, 2 கடைசி இலக்கத்தை மட்டும் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், தனியாக பிரிக்கணும். அதனுடைய காரணியால் பெருக்குவோம் ஆஸ் யூஷுவல். பெருக்குனதுக்கப்புறம் வரக்கூடிய பெருக்கல் தொகையை முன்னாடி இருக்க நம்பர் கூட 3லையும் 9லையும் முடிஞ்சால் கூட்டணும். சரிங்களா? 1லையும் 7லையும் முடியக்கூடிய நம்பருக்கு வகுத்தல் விதி செக் பண்ணும்போது கழிச்சிக்கிட்டே வரணும். அவ்வளோ அந்த 1 மட்டும் வித்தியாசம். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இப்போ இதை கூட்டுங்க. எனக்கு என்ன வருது, 0, 2, முன்னாடி 9, 0, 1, மறுபடி 4ஆல் பெருக்கி கூட்ட வேண்டிதான், அப்படியே தான் வரும். 1, 0, 9, 2, மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், 4ஆல் பெருக்கிறேன். எனக்கு என்ன வரும், 8. அப்போ இங்கே 7, 1, 1, மறுபடியும் 4ஆல் பெருக்கிறேன். எனக்கு என்ன வருது பாருங்கள், 28. 28 கூட்டினா 39. அப்போ இங்கே 2 இலக்கம் மாறிடுச்சு. அந்த 2 இலக்கம் எதால் வகுப்படுது, 13ஆல் மீதி இல்லாமல் வகுப்படுது. அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் எதால் வகுப்படும், எந்த நம்பர், சரி 1,09,122 அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக எதால் வகுப்படும், 13ஆல் வகுப்படும். இந்த நம்பரை நான் 13ஆல் வகுத்தே டேரெக்டாக பார்த்துருவேன்னு ஒரு சிலர் நினைக்கலாம். நமக்கு இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் கொடுக்க போகிறதும் இல்லை, இதை நம்ம 13ஆல் வகுத்து பார்க்கணுன்ற தேவையும் இருக்காது. நம்ம எதுக்காக இந்த ரூலை படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் 79 இல்லை ஒரு 83 இந்த மாதிரியான ப்ரைம் நம்பர்ஸ்லாம் கொடுக்கலாம். அப்போ நம்ம டேபிள்ஸை எழுதி பார்த்துட்டோ அதை செக் பண்ணி பார்த்துட்டோ இருக்கிறத விட இதில் ஷார்ட்டாக போட முடியும். நம்ம அதுக்கு தக்கன ஒரு 3 டிஜிட் நம்பரோ 4 டிஜிட் நம்பரோ தான் கொடுப்பான். அதில் நம்ம குயிக்காக போடுறது முடியும். அப்படிங்கிறதுனால இந்த மெத்தடை படிக்கிறோம். இது LCM HCF சம்மை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தெரியும். அடுத்த சாப்டர் நம்ம எதை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, LCM HCF தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். அடுத்ததான் 17க்கும் அதே ரூல் தான். என்ன மட்டும் செஞ்சால் போதும், ஒவ்வொரு வாட்டியும் கழிச்சுக்கிட்டு மட்டும் வரணும். சரிங்களா? அப்போ ஒரு நம்பர் 17ஆல் வகுப்படணும்னா என்ன செய்யணும்னு பாருங்கள்,
கொடுத்துருக்க நம்பர் நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம் அப்படியே எடுத்துக்கிடுவோம். அதை கடைசி டிஜிட்டை நான் பிரிக்கிறேன். அதை எதால் பெருக்கிறேன்? அதனுடைய காரணி 17ன்னு அதனுடைய காரணி என்ன? முன்னாடி இருக்க நம்பரை 3ஆல் பெருக்கி 2 கூட்டணும்னு சொன்னேன். அப்போ இங்கே காரணம் என்ன வரணும்? 5 பெருக்குங்க எனக்கு 20. இங்கே என்ன செய்யணும்? 1லையும் 7லையும் முடியக்கூடிய நம்பருக்கு வகுத்தல் விதி பார்க்கும்போது கழிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ இங்கே கழிங்க எனக்கு என்ன வருது? 2 2 7 4 1. மறுபடியும் கடைசி நம்பர் 5ஆல் பெருக்கிறேன். 10 எனக்கு என்ன வருது? 2 6 4 1. மறுபடியும் கடைசி நம்பர் எதால் பெருக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். 5ஆல் பெருக்கிறேன். எனக்கு என்ன வருது? அகைன் 10 தான். கழிக்கும்போது 136. மறுபடியும் 5 பெருக்கும்போது எனக்கு என்ன வருது? 30. கழிச்சு எனக்கு என்ன வருது? -17. இங்கே எனக்கு இந்த வரக்கூடிய நம்பர் நெகட்டிவில் வருதா பாசிட்டிவில் வருதாங்கிறதுலாம் பிரச்சனையே இல்லை. 2 டிஜிட்டாக வந்துச்சுன்னா அந்த நம்பர் எதால் வகுப்படணும்? நம்ம செக் பண்ணக்கூடிய நம்பரால் எக்ஸாக்டாக மீதம் இல்லாமல் வகுப்படணும். அப்படி வகுப்பட்டால் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர் எதால் வகுப்படும்? நம்ம 17 வச்சு செக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால அந்த நம்பர் கட்டாயமாக எதால் வகுப்படும்? 17ஆல் வகுப்படும். இந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,47,424 நம்பர் கட்டாயமாக எதால் வகுப்படும்? 17ஆல் வகுப்படும். நம்ம உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக சைடில் ஒரு நம்பர் கொடுத்துட்ருக்கேன். அதை கட்டாயமாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாகவே புரியும். சரியா? இப்போ உங்களுக்கு மெத்தட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது. அதையும் செஞ்சு காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 19. இந்த நம்பரை பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன செஞ்சுருக்கோம்? 9ல் முடியக்கூடிய நம்பர் எல்லாத்துக்கும் அதனுடைய முன்னாடி இருக்க நம்பர் கூட 1 கூட்டினா அது காரணின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே 19 காரணி என்ன வரணும்? 2. அப்போ கடைசி நம்பர் தனியாக பிரிக்கேன். அதை 2ஆல் பெருக்கிறேன். எனக்கு 4 கிடைக்குது. இதை கூட்டணுமா கழிக்கணுமா சொல்லுங்கள்? கூட்டணும். அப்போ கூட்டினா எனக்கு என்ன வருது? 5 4 1 8 1. மறுபடியும் கடைசி நம்பர் எதால் பிரிக்கிறேன்? 2ஆல் பிரிக்கிறேன். எனக்கு 10 கூட்டினா 4 2 8 1. மறுபடியும் கடைசி நம்பரை 2ஆல் பெருக்கிறேன். 8 0 9 1. அப்போ இங்கே எனக்கு கடைசி நம்பரை பெருக்கி இங்கே கொண்டு போனாலும் என்ன தான் வரப்போகுது? 19 தான் வரப்போகுது. டேரெக்டாகவே வந்துடுச்சு. அப்போ கண்டிப்பாக அந்த நம்பர் எதால் வகுப்படும்? 19ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டோம்னா 31. இதுவும் சேம் பேட்டர்ன் தான். 1ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதற்கு வகுத்தல் காரணி என்னென்னு பார்த்துருக்கோம். முன்னாடி இருக்க நம்பர் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் வகுத்தல் காரணியாக. அப்போ முன்னாடி இருக்க நம்பர் என்ன இருக்குது? 3 இருக்குது. அந்த நம்பரை நான் தனியாக பிரிக்கிறேன். கடைசி நம்பர் தனியாக பிரிக்கணும் எப்போயுமே. அதை 3ஆல் பெருக்கிறேன். எனக்கு என்ன வருது? 18. 1ல் முடிஞ்சாலும் 7ல் முடிஞ்சாலும் கழிக்கணும்னு பார்த்துருக்கோம். அதனால் நான் இங்கே கழிக்கிறேன். எனக்கு என்ன வரும்? 15 8 போச்சுன்னா 7. அதற்கு அடுத்தது 2. இங்கே எனக்கு 0 இல்லையா? அதுக்கப்புறம் முன்னாடி 8 7 2 அப்படி இறைக்கிறேன். மறுபடியும் 3ஆல் பெருக்கிறேன். 21 கழிக்கிறேன். எனக்கு என்ன வருது? 9 5 7 2ன்னு வருது. மறுபடியும் நான் என்ன செய்கிறேன்? 3ஆல் பெருக்கிறேன். 27 கழிக்கும்போது 8 4 2 மறுபடியும் 3ஆல் பெருக்கிறேன். 24. இந்த தடவை பாருங்கள் 0 வந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே செக் பண்ணி போகும்போது சொல்லியிருப்போம், கடைசி 2 இலக்கம் வரலாம் அல்லது 0ஆகவும் வரலாம். 0ஆக வந்தாலுமே கண்டிப்பாக நம்ம எந்த நம்பருக்கு செக் பண்ணுதோமோ அந்த நம்பரால் நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்க நம்பர் இப்போ இது இந்த பாருங்கள் 2,78,256 நம்பரை 31ஆல் வகுப்படுமா இல்லையான்னு செக் பண்ணிகிட்டே வந்தோம். அந்த ப்ராசஸில் வரும்போது நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 0 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு மீதியாக கடைசி ப்ராசஸில். 2 இலக்கம் வரல. அப்படி வரலனாலும் 0 வந்தாலுமே கண்டிப்பாக நம்ம செக் பண்ணுற நம்பரால் இது வகுப்படும் அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? பக்கத்தில் இருக்கிற ப்ராக்டிஸ் நம்பரை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு இதுலேயுமே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்ம 4 நம்பர் 4 எண்களில் முடியக்கூடிய எண்கள் எல்லாத்துக்குமே, அதாவது 1 3 7 9 ஆகிய 4ல் முடியக்கூடிய எல்லா நம்பருக்குமே ட்ரை பண்ணலாம். இது எல்லா நம்பருக்குமே பொருந்தும். சரியா? இந்த காணொலி உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள் யார் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போட்டித் தேர்வுகளுக்காக படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இதை பகிருங்க. சரியா? அவங்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தினசரி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.